தயவு பாகம் 7 நடராஜபதி மாலை திருவருட்பா 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலை மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பாடல் எண் 6. அம்புவியிலே புவியின் அடியிலே முடியிலே அம்மண்டலம் தன்னிலே. அம்புவியிலே புவியின் அடியிலே முடியிலே அம்மண்டலம் தன்னிலே. அகலத்திலே புவியின் அகிலத்திலே அவைக்கான வடிவாதி தன்னிலே. அவைக்கான வடிவாதி தன்னிலே விம்பமுறவே நிறைந்து ஆங்கவை நிகழ்ந்திட விளக்கும் அவை ஆகியே. ஆங்கவை நிகழ்ந்திட விளக்கும் அவை ஆகியே. மேலும் அவை ஆகி அவை அல்லாததொரு மெய்நிலையுமான பொருளே. ஒரு மெய்நிலையுமான பொருளே. தம்பமிசையென ஏற்றி அமுதூற்றி தம்பமிசையென ஏற்றி அமுதூற்றி அழியா தலத்தில் உறவை தரசே. அழியா தலத்தில் உறவை தரசே. சாகாத வித்தைக்கு இலக்கண இலக்கியம் தானாயிருந்த பரமே. சாகாத வித்தைக்கு இலக்கண இலக்கியம் தானாயிருந்த பரமே. தொம்பதமோ உடனுற்ற தற்பதமோ அசிவத சுகமோ ஒன்றான சிவமே. சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் சோதி நடராசபதியே. சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் சோதி நடராசபதியே. அருட்பெரும் சோதி நடராசபதியே. உரைவிளக்கம். இந்த பாடலின் முன்னிரண்டு அடிகளில் ஆதி அருட்பரம்பொருள் புற உலகத் தோற்றம் கொண்டு விளங்கும் விஷயத்தை குறித்து சொல்லுகின்றார். இந்த புற உலகம் மெய்யான பரம்பொருளின் கண்ணிருந்து வந்து இலங்குகின்ற அதன் மெய்நிலையை உணர்த்துகின்றதாம். இது மெய்நிலையும் ஆன பொருளே என்பதால் அறிகின்றோம். இப்பூமியின் தோற்றத்தில் காணும் கடவுள் நிலையை ஆய்ந்து பார்ப்போம். அம்புவியிலே புவியின் அடியிலே முடியிலே அம்மண்டலம் தன்னிலே. கடவுள் உண்மை எப்படி பொதிந்து விளங்குகின்றது என்பதை
ஆழ்ந்து நோக்கி அறிதல் வேண்டும். அம்புவி. அம்புவி என்றால் அழகிய பூமி என்று கூறிவிடுகின்றார்கள் பலர். இந்த பூமி எப்படி உண்டானது எனில், பிரபஞ்ச பூத தோற்ற கிரமத்தில் அப்பு என்னும் நீரிலிருந்தே பிரிதிவி அம்சமான இந்த அரிய மண்கூறு தோற்றியுள்ளதாம். அம்பு என்ற சொல்லும் நீரையே குறிப்பதால் இந்த அம்புவில் உதித்துள்ளதுதான் அம்புவி எனப்படுகின்றது எனவும் கொள்ளலாம். அன்றியும் புவி என்றாலே பூமியே என்பர். பிரபஞ்சம் எங்கும் நிறைந்த ஆ உ இம் ஓம் என்னும் பிரணவநாத சக்தியால் உருப்பட்டு விளங்கும் இந்த புவியை அம்புவி என்றது உண்மை கருத்து காரணமே என்க. இந்த நில உலகின் அடிமுடி அல்லது ஆதியும் அந்தமும் மட்டும் பொருட்சேர்க்கையும் சிதைவுமே என்பது தெளிவாம். அடுத்து மண்டலம் தன்னிலே என்றதும் பிரணவநாத இயக்கத்தாலே உருண்டு திரண்ட இந்த பூகோளத்தை குறிப்பதாம். இப்படி திரண்ட இந்த பூமி உருண்டையிலே குறிஞ்சி ஆதி ஐவகை நிலப்பரப்புகளும் அவற்றில் தோன்றிடும் போது இவ்வுலகம் அகிலம் எனப்படுவதாம். அகிலம் என்றால் எல்லாம் சேர்ந்து விளங்குகின்ற உலகம் என்று பொருளாம். மேல் இந்த அவனியின் மேற்பரப்பு முழுமையாக கொண்டு அதன் அகலம் ஆக மொழியப்படுகின்றது. இப்பூமியின் மேல்நிலை தோற்றம் இயற்கை வளங்களும் எழிற்காட்சிகளும் நிலைகளும் ஆற்றல்களும் பயன்களும் பலவாக கொண்டு நிறைவுற்று திகழ்கின்றனவாம். இந்நிலையே விம்பமுறவே நிறைந்துள்ளதாக குறிக்கப்படுகின்றது. இவைகளெல்லாம் நிகழ்ந்திட காரண சூக்கும சக்திகளும் பொருள்களுமாய் மறைந்து இருந்து செயல்படுத்துவதும் அந்த எல்லாமாய் தோற்றியுள்ளதும் ஆனால் அவைகள் எதுவும் அல்லாததாய் அருள் வண்ணமாய் என்றென்றும் உள்ளதுமான ஒன்றுதான் நமது அருட்பெரும் ஜோதியாம் பரம்பொருள் என பகரப்படுகின்றதாம். அப்படியான அந்த அருட்பரம்பொருள்தான் இது சமயம் நம் வள்ளலாரை தம்பமிசை ஏற்றிவிட்டதாம். தம்பம் என்றால் தூண். இது இங்கு ஒருமை உள்ளத்தின் உயர்ந்து ஓங்கிய அனுபவ மேல்நிலை ஆகும். திருஅருட்பாவில் மற்றொரு இடத்தில் இந்த தம்பத்தை பற்றி வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். அதை பார்ப்போம். தனக்கு நிகரிங்கில்லாதுயர்ந்த தம்பம் ஒன்றதே, தனக்கு நிகரிங்கில்லாதுயர்ந்த தம்பம் ஒன்றதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, தாவி போக போக நூலின் தரத்தில் நின்றதே, கனக்கத்திகை புற்றங்கே நானும் கலங்கி வருந்தவே, கனக்கத்திகை புற்றங்கே நானும் கலங்கி வருந்தவே, கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே, கலக்கம் நீக்கி தூக்கி வைத்தாய் நிலை பொருந்தவே, நிலை பொருந்தவே என அருட்பதியை மெய்யருளில் கண்டு வியக்கின்றார் பெரிதொரு பாடலில். இந்த அக அனுபவ மேல்நிலை மிக நுண்ணியதாக இருத்தலின் அதி கவனமாக செல்ல வேண்டியிருக்கின்றதாம். பராக்கில் இருந்தால்
தவறிடக்கூடும் என்பது கருத்து. இக்கருத்தை குறிக்கவே முன்னோர் கூறியுள்ள நெருப்பாறு மயிர்ப்பாலம், நெருப்பாறு மயிர்ப்பாலம் என்பதும் அமைந்துள்ளதாம். திருவருளால் அந்த உயர்நிலைக்கு ஏறிவிட்டாலோ அங்கு எல்லா நலமும் இன்பமும் நிரம்பிய அபய நிலையம் கிடைத்து விடுவதாய் உள்ளதாம். உண்மையாகவே அந்த உயர்நிலையை அடைந்துவிட்டால் பின்னர் எக்காலமும் தாழ்வு உண்டாகாதாம். ஆனால் முன்பு அந்த உயர்நிலை உருவோர் உடலை துறந்து ஒழிந்து விட்டார்கள். தில்லை வெளியினில் கலந்து திரும்பி வராது போய்விட்டார்கள். இப்பொழுதோ அந்நிலை சேர்ந்து இந்நில உலகில் நிலவற்கான வரம் பெற்றுவிட்டுள்ளான் மனிதன். இந்த அனுபவம் பெற்ற முதல்வர் நம் வள்ளலார் என காண்கின்றோம். இவர் இங்கு தம்பமிசை என ஏற்றி அழியா தலத்தில் வைத்த அரசே என பாடுகின்றார். இந்த உயர்நிலை அருள் அமுத வண்ணமாக எக்காலும் அழிவு இன்றி திகழ்ந்து கொண்டிருத்தலின் அவன் உற்று வாழ்வு பெற்று திகழ்கின்ற நம் வள்ளலும் அருட்பிரகாச இன்ப வடிவு கொண்டு விளங்குகின்றவராகிவிட்டார் என்பது உண்மையாகும். இவ்வுண்மையை வாழ்விலே பெற்றுக்கொண்டு தான் சாகாத வித்தைக்கு இலக்கணமும் இலக்கியமும் ஆக இருந்த பரமே என்று போற்றுகின்றார். சாகா கல்வி, சாகா வித்தை அல்லது தகர வித்தை என்பது இரவாமையை உணர்த்தும் கலையாகும். இக்கலை நம் நாட்டில்தான் ஆன்றோரால் தோற்றுவிக்கப்பட்டதாகும். இவர்களே நித்திய ஆன்ம கடவுளான்ம தத்துவ உண்மையை அறிந்து கொண்டவர்கள். ஆனால் இவர்களும் கூட இதுவரை கருதி வந்த சாகா கல்வி நித்திய ஆன்ம சித்தி பெற்று அது தானாகி நின்று விதேகிகளாய் அதாவது புற உடல் நீக்கப்பெற்றவர்களாய் போய்விடுவதே அக்கல்வியின் முடிவாக கொண்டிருந்தார்கள். அது சரியல்ல என இப்பொழுது நம் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அனுபவத்தை கொண்டு இந்த புற தேகத்தையும் கூட அருட்ஜோதி வடிவமாக மாற்றிக்கொண்டு வாழ முடியும் என்பதை மெய்ப்படுத்திவிட்டார். அதனால் இந்த சுத்த தேகத்தோடு இரவாது வாழ்வதே சாகா கல்வியின் முடிவு என கண்டுகொள்ளுகின்றோம். இந்த மாதிரியான இரவா நிலையே சாகா கல்வியின் உண்மையாய் இருத்தலின் அதன் இலக்கணம் இலக்கியமெல்லாம் நமது அருட்ஜோதியாகவே கண்டுகொள்ளப்படுகின்றதாம். நமது ஆண்டவர் அருட்பெருஞ்சோதிமயமானவர். அவரை அடைவதுவே நம்முடைய குறிக்கோள் அல்லது லட்சியம். அந்த கடவுளரை சார்வதற்கு மெய் அருள் தானே மார்க்கமாய் இருத்தலின் அப்பதியின் இலக்கணமாகவும் கருவியாகவும் அந்த மெய் அருளே அமைந்துள்ளது. ஆக அந்த அருளே இலக்கணமும் இலக்கியமும் ஆகும். இதுவாய் தோற்றுகின்ற யாவும் அந்த அருட்ஜோதியின் பாலிருந்து வெளியுற்று இருப்பதாகவும் குறிக்கப்படுகின்றது. இதற்கு மேல் அருட்பெரும் பதியை சுத்த சிவமே என்கின்றார். இந்த சிவம் சி-வா-எம் என்பது தொம்பதம், தத்பதம், அசிபதம். அதாவது சி என்ற எழுத்து தொம்பதத்தையும், வா என்ற எழுத்து தத்பதத்தையும், இம் என்ற எழுத்து அசிபதத்தையும் குறிக்கின்றது.
அதாவது நீ அதுவாய் இருக்கின்றாய் என உபதேசிக்கப்படுகின்றதே இதன் கருத்தாம். நீ என்பது சுத்த ஆன்மா. இதுவே சிவனது உண்மை வடிவமாகும். அவனது அருள் ஒளியில் பிறந்து விளங்குகின்ற தேகாதி பிரபஞ்சம் அசிவத பொருளாக உள்ளது. இவை மூன்றும் ஒன்று கூடி விளங்குவிடத்துதான் இன்பானுபவம் உண்டாவது சாத்தியம். ஆகையால்தான் தும்பதமும் உடனுற்ற தத்பதமும் அசிபத சுகமும் ஒன்றான சிவமே என்றார். இந்த இன்புருவாம் சிவம் என்னும் கடவுள் ஒருவர்தானே இவ்வகை திரிநிலை கொண்டு, அதாவது 3 நிலை கொண்டு திகழ்கின்றதை இன்று திருவருளால் கண்டு பயனடைகின்றோம். இவற்றை சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்றது. என்றாலும் அருள் உண்மை விளங்காததாலே இம்மூன்றும் இணைந்தே முழுமை பெற்று திகழும் இயல்பு அன்று ஏற்கப்படவில்லை. பாசம் விட வேண்டும், பாசம் விட வேண்டும் என்றும், பசுநிலை கெட வேண்டும், பசுநிலை கெட வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் பதிநிலை கூடும் என்றும் கொண்டு கூறி வாழ்வற்று போக நேர்ந்ததாகும். ஆனால் இப்பொழுது திருவருளாலே நம் அருட்பெரும் ஜோதிபதி வெளிப்பட்டு சுத்த சன்மார்க்கிக்கு பூர்ண திருவருளை வழங்கி பதி பசு பாசத்தையே ஞானதேகம், பிரணவதேகம், சுத்த தேகம், அதாவது பதி ஞானதேகமாகவும் பசு பிரணவதேகமாகவும் பாசம் சுத்த தேகமாகும் என்னும் திரிதேக சித்தி வடிவாக்கி அதுகொண்டு பேரின்போடு விளங்கச் செய்து விடுகின்றார். இன்றைய சாகா கல்வியின் பயன் இதுவாகும். மேற்படி சாகா கல்வியை பற்றி பிறர் அறியார். அப்படி ஏகதேசம் அறிந்தவர்கள் இந்த நம் திரியேகத்துவ உண்மையை தம்மதாக புனைந்து மறைத்து வணைந்து வைத்து கொண்டிருக்கின்றனர். அவர்களின் பிற்சந்ததியார்கள் உண்மை அறியாது புற நோக்கோடு பயன் பெறக்கூடாது அலைவுறுகின்றனர். அதாவது கிறிஸ்துவத்தில் கூறப்படுகின்ற பிதா, குமாரன், ஸ்பிரிட்சாந்து என்பது நமது திரியேகத்துவ கடவுள் உண்மை நிலையே ஆகும். மனிதன் தனது முழுமையான அனுபவ நிலை கொண்டு விளங்குவது காரண சூக்கும தூளதேகமும் பெற்றுள்ள போதே ஆகும். இந்த முத்தேக நிலைகளே திருவருட்ஜோதியால் ஞான பிரணவ சுத்த தேகமாய் திகழ்கின்றது. சுத்த சன்மார்க்க அனுபவமாகிறது. அதாவது காரண தேகம் ஞான தேகமாகவும், சூக்கும தேகம் பிரணவ தேகமாகவும், தூளதேகம் சுத்த தேகமாகவும் சுத்த சன்மார்க்க அனுபவத்தில் நித்தியமாய் திகழ்கின்றது. அருட்பெருஞ்சோதி சக்தியே சிவை சிவை என்னும் கூறப்படுகிறது. இத்தோடு அருள் ஒளியாம் திரையோதசாந்த நிலை உண்மை குறிக்க 13வது உயிர்மெய் எழுத்து வரிசையில் வரும் லு என்னும் எழுத்தை சி வை என்னும் சொல்லின் நடுவில் வைத்து சீலுவை என்று ஆக்கி அதிலே தேசு ஒளியாம் கிறிஸ்து இயேசுவை காட்டி வைத்துள்ளனர் உண்மை கண்டோர். இவற்றில் மறைந்து கிடக்கும் உண்மை பொருளை இது சமயம் திருவருளால் நன்கு கண்டுகொள்ள உள்ளோம். நமது திரு அருட்பிரகாச வள்ளலார் அருட்பெருஞ்சோதி பொதுநெறியை திறந்துவிட்டார்.
இந்நெறியில் உற்று உளம் நிறை அருளொடு ஒழுகினால் உண்மையை எல்லாம் உள்ளவாறு கண்டு உயர் பயன் பெறலாம். இவர் வழங்கியுள்ளன அருட்பெரு நெறி எந்த ஒரு சமய மத சார்பும் கொண்டது அல்ல. மேலெழுந்த வாரியாகவும் குறுகிய நோக்கோடும் மத மார்க்க பற்று நோக்கோடும் இதனை அறிந்து அடையாது விலகிச் சென்றால் அது அறியாமையே. அன்றியும் ஆண்டவரின் ஆணைக்கு செவிமடுக்காது மறுத்து சென்று துன்புற்று அழிவுபடுகின்ற செயலே ஆகும். ஆகையால் இந்த அருட்பெருஞ்சோதிபதியின் உண்மையை யாவரும் கண்டுகொள்ளவே ஈண்டு இவ்வளவுக்கு சொல்ல நேர்ந்ததாம். தயவு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. தயவு